இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். ஊர்ச்சேரிக்கு. ஏற்கனவே இந்த வீடு நான் காட்டியிருப்பேன். கிரகப்பிரவேசத்துக்கு வந்திருப்போம் இல்லையா, வீடு பால் காய்ச்சறதுக்கு, அதே வீடு தான். அத்தை நாங்கள் வர்றதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒர்க் முடிச்சுட்டாங்க. மட்டனில் தான் எலும்பு குழம்பு வச்சுட்டு சாப்பாடெல்லாம் விறகடுப்புலேயே வச்சு எடுத்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா எனக்காக தான் வெயிட்டிங் பார்த்துக்கோங்க. எங்கள் தேனாக்கா நீ பொரிச்சு எடுத்துருக்காங்க அப்படின்ட்டா, சரி ஓகேன்ட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். எப்பயும் போல் எல்லோரும் போடுறது தாங்க, ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது. நார்மலாக வந்து அந்த தயிர் ஊற்றினா நல்லா ஊறி நல்லா சாப்பிட்றப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, கேசரி பவுட்ரு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, நான் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேங்க. பச்சரிசி மாவு வந்து கரெக்டான அளவில் சேர்க்கணும். அப்போ தான் வந்து அது நல்லா வந்து கோட்டிங் வந்து நல்லா கிடைக்கும். நம்ம கொஞ்சம் கூட சேர்த்துட்டாலும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறப்போ வந்து கருகி போயிடும் பார்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக காரம் போட்டுக்கிட்டேங்க, அவ்வளோதான். எங்கள் அத்தை வந்து வந்து தான் செய்யணும் ஆளுக வந்து அப்படிலாம் வந்து எதிர்பார்க்கவே மாட்டாங்க. நான் வர்றதுக்குள்ளே வந்து அவங்களால என்ன முடியுதோ அந்த எல்லா வேலையுமே செஞ்சுருவாங்க பார்த்துக்கோங்க. அதில் எங்கள் அத்தையை அடிச்சுக்கிற ஆளே கிடையாதுங்க. அதாவது ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் எங்கள் மாரியம்மா அத்தை. ஏதாச்சும் ஒன்று வந்து நம்ம வீட்டில் வேலை இருக்குன்னா 4 பேர் வர்றாங்கன்னா இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்வாங்கங்க. இப்போ எங்கள் அத்தையும் சின்னத்தையும் என் வீட்டுக்காரர் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பொரிக்கிறதுக்கு நான் வந்து இப்போ ரெடி ஆகிட்டேன். நல்லா எண்ணெய் காயிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த புளி நான் எப்பயுமே வந்து உருட்டி போடுவேங்க. அந்த மாதிரி பொரிக்கிறது எந்த பலகாரம்னாலும் சரி, முறுக்கு சுடுறீங்களா இல்லை பூரி சுடுறீங்களா, கொஞ்சம் புளி போட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், அது வந்து எப்படி சொல்கிறது, எண்ணெய் குடிக்காமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் வந்து ஒரு 2 பேட்ச் போட்டு ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒவ்வொரு வேலை பார்க்க ஆரம்பித்தோம். இடையில நல்லா வெந்திருக்கா வச்சுருக்கா அப்படின்ட்டு குட்டி குட்டி பீஸாக அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதாவது இந்த கறியை பார்க்குறப்போ வந்து நிறையா தெரியுதுங்க. அந்த பொரிச்சு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ரொம்ப கொஞ்சமாக போயிடுது. அது எதுனாலன்னு தெரில, அது நல்லா சுருங்கிடுறதுனாலயா என்னன்னு தெரில, கறியாக பார்க்குறப்போ நிறையா தெரிஞ்சிச்சு. இதுதான் பார்த்துக்கோங்க எங்கள் வீட்டு சாமி நான் கும்பிட்றேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த குட்டியாக அந்த மாடம் மாதிரி வச்சுருக்கு பார்த்துக்கோங்களேன். இதுதான் பார்த்துக்கோங்க சாமி இடம் பார்த்துக்கோங்க. இங்கே தான் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா, சேவல் வந்து சூட்டாங்க கொடுப்பாங்க. நிறைய பேர் வீட்டில் இது வழக்கமாகவும் இருக்கலாம். சுட்டையான் கொடுத்து அதைத்தான் வந்து சாமி கும்பிடுவோம். இது எத்தனை பேருங்க அந்த மாதிரி வந்து பட்டர்ஃப்ளை வந்து பறக்குது. இதை நான் ஒரு கதை சொல்கிறேன். அதாவது எப்படின்னா, சொந்த பந்தங்கள் கூடியிருக்கப்போ நம்ம வீட்டில் செடி இருந்துச்சுன்னா, பட்டர்ஃப்ளை வந்துச்சுன்னா அது முன்னோர்களோட ஆசின்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் நான் எடுத்துக்கிட்டேன். இதை எங்கள் பாப்பாவுக்கு வாங்கி கொடுக்கையில் எல்லோரும் கற்றுனாங்க. ஆனால் வீட்டு முன்னாடி தொங்கையில் அந்த ஹார்ட்டின் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் தான் நம்ம லேடிஸ் வந்து எல்லோரும் ஆளாளுக்கு ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஜென்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் எடுத்து கேரம் போர்டு எடுத்து வச்சு விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் மாமா வந்து சாமிக்கு மாலையெல்லாம் போட்டு அழகா தூப தீபம்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி சொல்கிறது, அதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு சொந்த பந்தம் கூடுனா அப்படின்றப்ப அது ஒரு கலகலப்பாக ஜாலியாக இருக்குங்க. அப்படி தான் எங்களுக்கு இந்த நாள் போச்சு. இப்போ நான் வந்து அடுப்படிக்கில் வந்து கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால சரி விட்டுட்டு வர முடியாது அப்படின்றனால நான் ஜன்னல் வழியாகவே இருந்து சாமியை கும்பிட்டுக்கிட்டேன். மாமா தான் இப்போ தீபம்லாம் பற்றி காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப குட்டி சாமி தாங்க. சாமி பொறுத்த வரைக்கும் வெட்டா வெளியில் தான் இருக்கிறோம் பார்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எங்கள் தேனை சொல்லவே வேணாம். மெயின்டெனன்ஸ் அப்படி பண்ணுவா. சுற்றி பார்த்துக்கோங்க, செடி கொடி ஃபுல்லாக அங்கே வந்து மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாமே எங்கள் தேனோட மெயின்டெனன்ஸ் தான். இன்னும் நல்லா பச்சை பசேன்னு இருந்துச்சு. இந்த சம்மர் டைமாக என்னன்னு தெரியல, கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் காஞ்சு கிடக்கு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா இந்த இடம் ரொம்பவே செழிப்பமாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு இடத்துல காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா, அவரக்காய் செடியெல்லாம் வந்து எடுத்து போட்டிருந்துருப்பேன் வீடியோவில். அதெல்லாம் பார்த்துக்கோங்க தேனு தான் மெயின்டைன் பண்ணினது. என் கொழுந்தேன் தான் இப்போ வந்து ஃபாரின்லேருந்து வந்துட்டாப்புல. ஃபாரின்லேருந்து வந்திருக்காப்புல. சரி ஓகே, அவங்க 2 பேத்துக்குமே ஒரு வேலை இருந்ததுனால கொஞ்சம் வந்து அலங்காநல்லூர் வரைக்கும் போகிற அந்த வேலையை எல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து சாப்பாடு தாங்க பரிமாறிக்கிட்டு இருந்தோம். பிள்ளை வந்து எல்லாருக்கிட்டையும் கிண்டல் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இவங்கெல்லாம் எத்தனை மணி நேரம், கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு 4 மணி ஆயிடுச்சுங்க. லேட்டாக தான் சாப்பிட்டாங்க. சரி ஓகே, என்றைக்கோ ஒரு நாள் அண்ணன் தம்பி வந்து ஜாலியாக இருக்கிறாங்க, என்றைக்கோ ஒரு நாள் ஜாலியாக இருக்கிறனால ஓகே நல்லா என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் கேஷுவலாக விட்டுட்டேங்க. எங்களுக்கு டே